आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकिर्मुनिसृंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं को न याति परां गतिमिक्पिबन् सततं रामचरितामृतसागरमधुर्तस्थं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषं गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराट्टसं रामायणमहामालारत्नं वन्दे अनिलात्मजमञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीसमक्षगन्धारं वन्दे लङ्काभयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतं मुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि वैदेहीसहितं सुरद्रुमतले इमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचेति प्रपञ्चनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं वरदादिविपरिवृतं रामं भजे श्यामलं वामे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतस्य भाष्यदलयोगो वायुवादिकोणेषु च सुग्रीवच्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलं உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கனச்சுத்தாமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையா அன்போ இந்திரலோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமானகருளானேன் எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் இன்று இரணியன் தூண்புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வியத் தோன்றியன் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே மட்டபல்லி நிவாசாய மதுரானந்த ரூபிணே மகாயஜ்யஸ்வரூபாய ஸ்ரீ நிருசிம்மாய மங்களம் புத்திர்பலமெசோதைரியம் நிர்பயத்வம் மரோகதாமஜாட்யம் வாக்படுத்வம் ஜகனூமஸ்மரணாத் பவேத் வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे नमः पार्वती पतये जानकीकान्तस्मरणे सदा सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं जय गजेन्द्रवरदुनि की प्रह्लादवरदुनि की कंबनाट्टाழ்வார் மகராஜ் की ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமி की பேரன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே பக்த கோடிகளே இல்லாமல்ல திருவரங்கத்தான் கிருபையினால் நாம் கள்ளப்பிரான் ஆலயத்தில் ராமர் சந்நிதியில் இந்த ராமாவதாரம் அனுபவிச்சுனுக்கும் வால்மீகி சொல்கிறார் அதிருப்தஸ்தம் முனிம் வந்தே. ராமாயணம் கேட்டேன் திருப்தி இல்லைங்கணும். திருப்தி இல்லைன்னா நன்னா இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இன்னும் வேணும், வாண்டட், திருப்தி படப்படாது. 7 நாள் கேட்டேன், 7 நாள் தானே, அடுத்த வருஷம் ஒரு மாதம் வாங்கோலைங்கணும். வரேனே எப்போவுமே ஒன்று வச்சுக்கணும். ராமநாமா இதில் நீங்கள் ராமாயணம் பாரதம் பாகவதம் 3 வஸ்தி. ஆனால் அதில் ஃபஸ்ட் கிரேடுங்கிறாங்க ராமாயணம். நீங்கள் எத்தனை சொல்லுங்க திருச்சி கல்யாணராமனை, நான் வில்லி பாரதன் என்ன சொல்லலாம், என்ன திரௌபதி கதை சொல்லலாம், அதெல்லாம் உண்மை. ராமாயணத்துக்கு ஈடு கிடையாது. நீங்கள் என்ன தொல்லை பண்ணி சாட்டையால் அடித்தாலும் என் ராமாயணத்துக்கு ஈடு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆமாம், ₹1,00,000 கொடுத்தாலும் பாக்கி கிரந்தத்தை சொல்ல மாட்டேன்.
அது உஸ்தி. கீதை இருக்குது, எட்டப்புறத்து திருவடியை வாங்கிட்டு பாபத்தை போக்கினர், நமக்கும் வழிகாட்டினர். பாபத்தை போக்கணும். பரதாழ்வான்ட்டேருந்து கற்றுக்கணும். குற்றமே செய்யாத போது குற்றவாளின்னா இப்போ நம்ம குற்றம் செய்யலாமா? சொல்லுங்க, செய்யவே கூடாது. மறந்தும் பிறன்கேடு சூழற்கு, எங்கள் வள்ளுவர் என்னம்மா எழுதுகிறான்? மறந்தும் பிறன்கேடு சூழற்க, சூழின் போயிட்ட நீ அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. என்னம்மா எழுதுகிறார்? தர்மத்தை அப்படி எழுத முடியாது. இன்னொருத்தருக்கு கேடு நினச்சுராதேங்கோ, செஞ்சுராதேங்கோ. தர்ம தேவதை நம்மளை தண்டிச்சுடுவா. ராமநாமா சொன்னால் பாவம் போகும்னு ஒரு பையன் கேட்டான். அப்போ பாவம் பண்ணிட்டு ராமநாமா சொல்லலாமான்னா, சமத்தே அப்படின்னு. என்னம்மாம்மான்னா, நீ ராமநாமாவை எப்போ சொல்ல ஆரம்பிச்சுட்டையோ பாவம் பண்ண தோணாது. எப்படி தோணும்? அப்போ நீ ஒழுங்காக சொல்லலேன்னு அர்த்தம். ஒழுங்காக சொன்னால் தப்பு செய்ய மாட்டேன். அத்திரி மகரிஷி ஆசிரமத்துக்கு போன அனுசூயைக்கு ஆபரணமெல்லாம் கொடுத்தா. சுமங்கலி இப்படி சன்னியாசியாக வரக்கூடாதுன்னு. விராதன் ஒருத்தன் தூக்கின்னு போனான், எட்டி உதைச்சார். வர்ணிக்கெல்லாம் நேரம் இல்லை. இப்போ அவன் கஜேந்திர மோட்சம் சொல்கிறான் விராதன். யானை ஆதி மூலமேன்னு கூப்பிட்டோன்னு நீதானே ரட்சிச்ச, கடுத்த கராம் கதுவ நிமிர்க்கை எடுத்து மை கலங்கி உடுத்த திசை அனைத்தினும் சென்று ஒலிக்கொள உரு துயரால் அடுத்த பெரும் தனி மூலத்து அரும் பரமே பரமே என்று எடுத்து ஒரு வாரணம் அழைப்ப நீ அன்றோ ஏனென்றாய். இப்போ கஜேந்திர மோட்சத்தை விராதன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இந்த சரீரம் முதலை, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய சரீரம் முதலை. உள்ளுக்குள்ளே ஆப்டுன்னு இருக்கிற நம்மளோட இருக்கட்டும் வச்சுக்கோங்க, உள்ளுக்குள்ளே ஆப்டுன்னு இருக்கிற நம்மளோட ஜீவாத்மா அதுதான் ஆனை. இப்போ இந்த ராமரோட திருவடி பட்டவுடனே அந்த ராட்சச முதல்ல போயிடுது. இப்போ நம்மளும் இந்த சரீரங்கிற முதலேட்டேந்து விடுதலை கிடைக்கணும்னா நம்மளும் யானை மாதிரி கூப்பிடணும். புரிஞ்சுதா? தியாக பிரம்மன் சொல்கிறார், கஜராஜ ரக்ஷகா கஜராஜ ரக்ஷகா தனயுலன்னி கனி பெஞ்சலேத தியாகராஜனூத்த நன்னு புரோவன்னிக்கு தாமசமா. என் மேலே உனக்கு பிரியம் இல்லையா? ராமர் கேட்குறார் தியாக பிரம்மம். இவ்வளவு தாமசம் என்ன ரட்சிக்க? நான் பையனேரமேமி பல்குமானசா. நம்ம எல்லாரும் கொடுத்து வச்சுருக்கோம். தியாக பிரம்மம் அவதரித்த ஒன்று அவதரிச்சு ஆழ்வார்கள் வந்ததுக்கு அப்புறம் வெறும் வால்மீகி ராமாயணம்னா இப்படி ருச்சிக்க முடியும். எல்லாத்தையும் சேர்ந்து அனுபவிக்கிறோம். பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறான். தாய் தன்னை அறியா கன்றில்லை தன் கன்றை ஆயும் அறியும். 1000 கண்ணு குட்டிகிட்ட போய் ஒரு பசுமாட்டை அனுப்பிச்சா தன் கண்ணு குட்டிகிட்ட போய் நிற்கும். 1000 பசுமாட்டுக்கிட்ட ஒரு கண்ணை அனுப்பு, தன் பசுகிட்ட நிற்கும். அது மாதிரி நம்ம ராமர்கிட்ட நிற்கணும். ஏன்னா நம்மளை சுற்றி ஒரே கஷ்டங்கள் நஷ்டங்கள். பிரம்ம பிடிக்கிறாப்புல என்ன தெய்வத்தை வணங்கினா ரூபா வரும், எந்த தெய்வத்தை வணங்கினா இது கிடைக்கும், அப்படிலாம் இருக்கே. ராமனை தவிர ஸ்மரிக்கப்படாது. அறவாகி சுமத்தியால் ஆதிசேஷனா தாங்கிற அயில் எயிற்று ஏனமாய் ஏந்திதியால் வராக அவதாரம் எடுத்து பூமியை தூக்கின் வர ஒரு வாயில் விழுங்குதியால் பிரளய காலத்தில் ஓரடியால் ஒழித்தியால் வாமனாவதாரம்
திரு ஆன நிலமகளை குதறிந்தாள் சீராளோ மறு ஆறும் துழாயலங்கள் மணிமார்பில் வைகுவாள். உன்னோட மார்பிலேயே இருக்கிற மகாலட்சுமி நீ இப்படி பூமாதேவிட்ட பிரியமாக இருக்கிறத பார்த்தா சீர மாட்டாளான்னு கிளப்பி விட்றான். இவனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்த கோளாறு கிளப்பி விட்றான் பாரு. இதுக்கு பேர் நிந்தாஸ்துதின்னு பேர். மெய்யைத்தான் சிறிது உணர்ந்து நீ விதித்த மண்ணுயிர்கள் உய்யத்தான் ஆகாதோ, உனக்கு என்ன குறை உண்டோ? நீ மெய்யை உணர்த்துபவன். புதுக்கோட்டை பக்கத்தில் திருமெய்யம்னு க்ஷேத்திரம், திருமயம்னு ஆயிடுச்சு. திருமெய்யம் திருமங்கேழ்வார் சொல்கிறார், நீங்கள் சேவிக்காதவா சேவிக்கணும். பார்த்துருக்கீங்களா? பெருமாள் படுத்துன்னு இருப்பார். அவருக்கு பேர் சத்தியகீர்த்திநாதன். மெய் மெய்யானை மெய்ய மலையானை சங்கேந்தும் கையானைனர் ஆழ்வார். கும்பிட்டான். பிராதனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்துட்டு வரார். சரபங்கர்னு ஒரு ரிஷி. அவர் அப்போ தான் பிரம்மா வந்து நீ பிரம்மலோகம் வரையானார். எந்தக்கு பரமாத்மா வந்துட்டுருக்கான், அவனை பார்த்து சேவிச்சுட்டு மோட்சம் போகிறத விட்டுட்டு உன் லோகத்துக்கு வந்தால் திருப்பி ஜென்மா எடுக்கணும்னார். ஆசை வரும், ஆசையை காட்ட வருவா. ஆமாம், அப்போ தான் ஜாகிரதையாக இருக்கணும். இந்திரன் வந்து ஸ்தோத்திரம் பண்ணான். ஒரு பாட்டு என்ன அனுபவிக்கும். இந்திரனுக்கு 1000 கண், பெருமாள் செந்தாமரை கண்ணோட ஒப்பிட்டு கண்ணுன்னு எழுதுகிறான். ஒரு 4 வரி கேளுங்க. கண்தாம் அவை 1000மும் கதுவ, கண் தாம், இந்த பதத்தை வச்சு 4 வரி. கண் தாம் அவை 1000மும் கதுவ. 1000 கண் இந்திரனுக்கு. 1000 கண்ணுடைய இந்திரன் பகவானை வணங்கினானாம். யாரை வணங்கினான்? கண் தாமரை போல் கருஞாயிறு. அடுத்த வரி பெருமாளை தாமரை போல் என கண்டான். கண்டான்கிறதான் கண் தாம், புரிஞ்சுதா? என கண்டான் இமையோர் இறை காசினியில், இந்த பூமியில் கண்டான் அருநான்மறையின் கனியை, 4 வேதத்தின் கனியை கண்டான். கவி சக்கரவர்த்தி எங்கெல்லாம் எப்படி கவிதா சாதுரியம், எப்படி வேதாந்தம். நான் ஆச்சரியப்படுவேன். என்ன அவனுக்கு அவ்வளோ பெரிய ஞானத்தை பகவான் கொடுத்துருக்கான். எல்லா ரிஷிகளும் வந்து சேவிக்கிறா ராமனை, உத்தர் பாக்கி இல்லாமல். ரிஷிகளே சொல்கிறா பாருங்க, ராமர்கிட்ட எவ்வளோ பவ்யம் பாருங்க. நீ பரமாத்மா. சே, நான் தசரதன் பையன். சிம்பிளிசிட்டியை ராமர்கிட்ட கற்றுக்கோங்க. ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம். நான் தசரதன் பையன்தான். ரிஷிகள்லாம் சொல்கிறா நாங்கள் தபஸ் பண்ணலேங்கிறா. தபஸ் பண்ணுறவா சொல்கிறா மாதவத்து ஒழுகலம். சரி, மறைகள் யாவையும் ஓதலம். பிராமண தர்மத்தை சொல்கிறார். ஓதுவார்க்கு உதவலம், ஓதுவார்க்கு உதவல் ஆற்றலம். மூதறி வழக்கிலோம், திரிகாலாக்னி வழக்கல. இன்னும் ஒரு பதம் போடுற கடைசியில், முறையின் நீங்கினோம். நாங்கள் பிராமண தர்மத்திலேருந்து நீங்கிட்டோம். எப்படி சொல்ற? இது யார் சொல்கிறா? செய்யறவா. நம்ம கற்றுக்கணும். இதுலேருந்து என்ன அர்த்தம்? நம்முடைய முறையை செய்கிறத நான் செய்யறேன்னு சொல்லப்படாது. அப்போது முறையை செய்கிறத செய்யலேன்னு செய்யறோம்னு சொன்னால் ரொம்ப பேர் செய்யாதவன் இருக்கான்னு அர்த்தம். 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணுறது பிராமணன் கடமை. ஆழ்வார் சொல்கிறார், குளித்து 3 நலை ஓம்பும் குறிக்கொளும் அந்தன்மை தன்னை ஒழித்திட்டேன். என்ன கேளுங்க, தொண்டடிப்புடி ஆழ்வார். 3 வேளை ஸ்நானம் பண்ணி, 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணி, 3 வேளை திரிகாலாக்னி வளர்க்கணும். நான் பண்ணலை. என் கண் இல்லை, ஞானம் இல்லை. நின் கண் பக்தனும் அல்ல. இதுக்கு 3த்துக்கு என்ன வியாக்கியானம்? நான் கர்மயோகம் பண்ணலை,
ஞானம் இல்லை, பக்தியாவது இருக்கா? போன ஜென்மால ஏதோ செஞ்ச புண்ணியத்தில் அதுவும் இல்லை. மட்டமான ஜென்மம். ஆழ்வார் சொல்கிறார். அவரே சொல்கிறாருன்னா நம்மெல்லாம் ஏமாத்துறோம். தவத்துளார் தம்மிலல்லேன், நான் பெரிய தபஸ்வி இல்லைன்னர். வசிஷ்டர் மாதிரி ரிஷி இல்லை. இப்போ வாழ்ந்தாரே பரமாச்சாரியார், அவரை மாதிரி பெரிய தபஸ்வியாக இல்லை. தவத்துளார் தம்மிலல்லேன். சரி, தனம் படைத்தாரிலல்லேன், பெரிய கோடீஸ்வரனா? அந்த மாதிரி நம்ம சம்பாதிச்சோமா? அம்மா இன்னும் அதாவது இருக்கணும். தவத்துளார் தம்மிலல்லேன், தனம் படைத்தாரில் அல்லேன், உவத்த நீர் போல் எந்த உற்றவர்க்கு ஒன்றும் அல்லேன். உப்பு ஜலம் மாதிரி இருக்கேன்னர். ஒருத்தருக்கு பிரயோஜனம் இல்லை, உப்பு ஜலம் மாதிரி. அவத்தமே. இன்னும் என்ன சொல்கிறார்? துவர்த்த செவ்வாயினருக்கே, செக்கச்செவேர்னு உதடு. ஒருவேளை அப்போவே லிப்ஸ்டிக்கெலாம் வந்துருத்தோ என்னவோ, இல்லை சிவப்பாகவே இருக்கோ என்னவோ. அப்படி இருக்கிற பொம்பளையும் இருக்காள். துவர்த்த செவ்வாயினருக்கே துவர்க்கிற துரிசனானேன். அவளும் நம்மளை கொண்டாடல. கையில் இருந்தான்னா கொண்டாடுவா, கையில் இல்லை ஒன்று அந்த பொம்பளையும் கூப்பிட மாட்டா. கதவை சாத்தடி. உனக்கு தெரியுமா அந்த பாட்டு? கதவை சாத்தடி காசில்லாதவன் கடவுளே ஆனாலும் கதவை சாத்தடி. துட்டு இல்லை, நான் தான் கிருஷ்ண பரமாத்மா வந்திருக்கேன், கதவை திறந்தான்னா. அவரே பாடுறதா ஒரு பாட்டு உண்டு. சத்யபாமா கதவை திறக்கலை. எந்தன் காமி பாமா சத்யபாமா கதவை திற பாடுறார். துட்டை வெட்டுறவருக்கு டோர் லாக்டு. அவத்தமே பிறவி தந்தாய். மட்டமான ஜென்மம். நம்ம எல்லாரும் ஒரு சக்தியை நினைச்சுடாது, மகாமட்டம். ஆம், அதிசங்கர்கிட்ட சிஷ்யம் கேட்குறான், கிம் துக்ககா, துயரம் எது? திருப்தி இல்லாமல் இருத்த பேராசை பெருநஷ்டம். நம்முடைய இதில் வேறு முறையை செய்யலேன்னால் பாவம். முறையை செய்யறேன்னு சொல்லப்படாது. எல்லாம் அதைத்தான் பகவான் கர்மயோகத்தை எடுத்த சம்பிரதாயத்தில் கடமையாக செய். கோயிலுக்கு வரையா கடமையாக, ராமாயணம் கேட்குறியா கடமையாச்சு, ராமாயணம் சொல்கிறியா கடமையாச்சு, எல்லாம் கடமையாச்சு. எல்லாம் கடமையாக செஞ்சால் தான் நல்லது. ஏன்னால் நம்ம இந்த பேரு புகழுக்கு ஆசைப்பட மாட்டோம். ராமன் எல்லாருக்கும் அபயம் கொடுத்தான். இந்திரனை கண்டிச்சார், இப்படி அடிக்கடிலாம் வந்து ஸ்தோத்திரம்லாம் பண்ணக்கூடாது. நான் ராமனாக நடந்துட்டுருக்கேன், நடிச்சுன்னு இருக்கேன், வரக்கூடாது. பகவானே விரும்பலை. அபயம் அளித்தார் எல்லாருக்கும். 10 வருஷம் தண்டக வனத்தில் இருந்தால், அதுக்கப்புறம் அகஸ்தியரை தேடின்னு போகிறோம். அங்கே பாக்கி வருஷம் இருக்க போகிறோம். அகஸ்தியர் பேர் குருமுனின்னு பேர். அகஸ்தியருங்கிறது வடமொழி சொல், காரணப்பெயர். இந்திராதி தேவாள்லாம் கைலாய மலையில் ஒன்று கூடிட்டான். பார்வதி பரமேஸ்வராள் கல்யாணம், எல்லோரும் வந்துட்டா. உத்தர் பாக்கியில் அமிங்கிடுத்து, கீழே இங்கே தூக்கிடுத்து. அன்றைக்கி வடக்க தாழ்ந்து தெற்க உசந்தது. இன்றைக்கி வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறதுங்கிறோம். அது இப்படி மாறி மாறி எப்போவுமே மாற்றம் இருக்கத்தான் இருக்கும். புரியுறதோ? அப்போல்லாம் கிழக்க சூரியன் உதித்தது. அப்படி கிழக்க உதிக்கிறதுன்னா தாமரை குளம் இங்கே தானே இருக்கும், மேற்க தாமரை மலர்ந்தது. அது மாதிரி யாரை அனுப்பலான்னா இந்த குருமுனியை அனுப்புவோம்னு ஒருத்தன் சொன்னால், அதை விஸ்வகர்மா உடனே செகண்ட் பண்ணான். விஸ்வகர்மானா கட்டிட தொழிலாளி. ஆமாம்மா இவரை அனுப்புவோம்னா துருத்தவருக்கு குருமுனிக்கு.
நீ ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் தங்காதுன்னு விட்டார். அவன் சும்மா இருந்தானா அகஸ்தியரை சபிச்சான், உன் தமிழ்நாட்டை விட்டு பரவாதுன்னு விட்டான். இப்போ அவனால் வந்த வேணாம். அந்த காலத்தில் சமஸ்கிருதமும் தமிழும் இந்தியா பூரா இருந்தது. அவர் வரும்போது ஜலபாத்திரம் எடுத்துன்னு வந்தார். அதில் காவேரியை கொண்டு வந்தார், பொன்னி நதி கொண்டு வந்தார். அவர் நல்ல எண்ணத்தோடு தான் கொண்டு வந்தார். இவ்வளவு பிரச்சனையாகும்னு அவருக்கு தெரியல. இந்த விந்தியன்னு ஒருத்தன் மலை, விந்திய மலை, அவன் அந்த பக்கம் இருக்கிறவன் இங்கே வரக்கூடாது, இங்கே இருக்கிறவன் அங்கே போகக்கூடாதுன்னு பெருசாக வளர்ந்துட்டான். யார்? விந்தியன். தடன்னு எப்போவுமே ரொம்ப ஸ்பீடாலாம் வளரக்கூடாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். எதுலேயும் வளர்ந்துட்டான். அங்கேருந்து வர முடியல, ரிஷிகள்லாம் போனால் இந்த மாதிரி பார்த்துக்கிறேன். நாகம் அப்படின்னா சமஸ்கிருதத்துலேயும் தமிழ்லையும் யானைன்னு ஒரு அர்த்தம். என்ன கேட்டுக்கோ. அதனால தான் யானைக்கு கை நாகம்னு பேர். நாகம்னா இன்னொரு அர்த்தம் பாம்பு. பாம்பை கழுத்தில் அணிஞ்சதுனால தான் அவர் பேர் பினாகபாணி சிவனுக்கு. நாகம்னா இன்னொரு அர்த்தம் மலை, யானை, பாம்பு. இந்த மூணுத்தையும் வச்சு எங்கள் அழகாக கம்பநாட்டாழ்வார் இவரோட பெருமையை சொல்கிறார். அந்த மலையை என்ன பண்ணார்? ஜலத்தை தெளித்தார், பாம்பு லோகத்துக்கு தள்ளினர் மலையை. அது மேலே யானை மாதிரி நின்னர். கம்பன் பதம் பாருங்க. யோகம் ஒரு பேருயிர்கள் தாம் உலை உறாமல் ஏகு தெரியாதென மிதித்து அடியில் ஏறி மேக நெடுமாலை தவிழ் விந்தம் எனும் விண்தோய் நாகமது நாகமுற நாகமென நின்றான். ஒரே வரியில் கொட்டிட்டான். நாகமது மலைய, நாகமுற பாம்பு லோகத்துக்கு போக, நாகமென நின்றான் யானை மாதிரி நின்னார், குட்டி யானை மாதிரி. அகஸ்தியர் புள்ள முடியும். அப்புறம் சொன்னான் அவர் அகஸ்தியர் பெருமை. இல்வலன் வாதாபின்னு ராட்சசாள், அவள் வர ரிஷியெல்லாம் சாப்பிட்டுன்னு இருந்தான். இந்த இல்வலன் என்ன பண்ணுவான்? வாதாபியை மாம்பழமாக்குவான், வர்ற ரிஷிக்கு நைவேத்தியம் பண்ணுவான். அவள் சாப்பிடுவாள். சாப்பிட்டோன்னே இல்வலன் வாதாபி வெளியில் வாம்பான், அவள் வயத்தை கிழிச்சின்னு வருவான். இவன் ஒன்று சாப்பிட்ருவான். 2 பேரும் இதை போய் எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணான். சரிண்ணா இப்போ வழக்கம் போல் இவரை வரவேற்று மாம்பழம் சாப்பிட்ணும்னா உளுந்து வச்சான். மாம்பழத்தை சாப்பிட்டார். அவன் வழக்கம் போல் கூப்பிட்டான், வாதாபி வெளியில் வான்னான். வாதாபி ஜீரணோத்பவான்னார். ரொம்ப பெருமை. இவ்வளவு பெருமை உள்ள எங்கள் அகஸ்திய மகரிஷியை. அதனால தான் அவர் இன்னொரு விளக்கம், இந்த மலையை அடக்கினதுனால்தான் அவருக்கு பேர் அகஸ்தியர். அககா திஷ்டதி அனேன அகஸ்தியா. மலையை அடக்கியதால் அவர் பெயர் அகஸ்தியர். எங்கள் கம்பநாட்டாழ்வார் கொஞ்சம் குறும்புக்கார புலவன். இவரை குள்ளம்னு எழுதணும்னு ஆசை. இவ்வளோ பெரிய ரிஷியை போய் குள்ளமானவர்னு சொல்லப்படாது, புரியுது? ஆனால் குள்ளம்னு எழுதணும்னு ஆசை. இது சாஸ்திரத்தில் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். நேரடியாக பல விஷயங்களை சொல்லப்படாது. கடந்து வரகுணம் அங்கே இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்த என் சிந்தை அகங்கழியாதே என்னை ஆழ்வாய் எனக்கருளி நலிந்த சீருலகம் உன்னுடன் வியப்ப நாங்கள் கூத்தாடி நின்னார்ப்ப பளிங்கு நீர் முகிலின் பவளம் போல் கனிவாய் சிவப்ப நீ காணவாராயி நவத்திரிப்பதியம் பெருமான்கள் எனக்கு அடி ராமன் போய் அகஸ்தியரை சேவிக்கிறான். இந்த இடத்த கம்பநாட்டாழ்வார் பிடிச்சுட்டார் அழகா. என்ன எல்லாரும் கற்றுக்கணும். நின்று கொண்டிருந்தவனை
அகஸ்தியரை வந்த நெட்டையானவன் வணங்கினான். இப்போ வந்தவன் நெட்டேன்னா ஏற்கனவே நிற்கிறவன். இந்த சொல்லிட்டோமே இவரேன்னு குறை அடுத்த வரி தூக்கிட்டான். எல்லோரும் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோன்னா, இப்போ சிங்கேரி பெரியவர் வர்றார், காஞ்சி பெரியவர் வர்றார், ஜிஆர் வர்றாருன்னா சமஸ்கிருதத்தில் வரவேற்பு தருவோம், தமிழில் தரமா அப்புறம் தான் கொடுப்போம். சுவாகத பத்திரிகைன்னு பேர். ஆனால் தமிழில் வரவேற்றவர் யாருன்னா அகஸ்தியர். தூக்கிட்டான் இந்த விஷயத்தை சொல்லி. நின்றவனை வந்த நெடியோன் அடிபணிந்தான், அன்றவனும் தன் அன்போடு தழி அழுத கண்ணான். கண்ணில் ஜலம் விட்டு வரவேற்றாரான். நன்று வரவு என்று பல நல்லூரை பகர்ந்தான், என்று முழத்தென் தமிழின் இயம்பிசை கொண்டான். இப்போ பாருங்க, பூரா தமிழ் பரவி இருந்திருக்குன்னு அர்த்தம். புரியுறதோ? ஏன்னா ரொம்ப பேர் தமிழ்நாட்டில் ராமன் கிருஷ்ணன் தமிழ் தெரியாத கடவுளுங்கிறான் சமத்து பத்தாம. உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ என்ன தெரியல, முன்னால் ஒரு சபாநாயகர் இருந்தார், ஒரு எம்எல்ஏ எந்திருந்து தமிழ் தெரியாத கடவுளை நாட்டை விட்டு வெளியேற்றணும்னா. ரொம்ப மனுஷன் தமிழ் தெரியாமலே தமிழ்நாட்டில் இருக்க, அவனால் வெளியேற்றிட முடியுமா சொல்லு? அவர் சபாநாயகர் ரொம்ப நல்லவர், எந்திருந்தார். காடு நோஸ் ஆல் லாங்குவேஜஸ், கீப் குவைட், யூ சிட் டவுன்னர். கடவுளுக்கு எல்லா மொழியும் தெரியும்னர். அவன் சகல பாஷையும் உருவாக்கினதே அவன்தான். அவனை போய் உனக்கு சமஸ்கிருதம் தெரியுமா, தமிழ் தெரியுமா, இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டான். அது நம்ம பழக்கத்தில் அர்ச்சனை பண்ணிட்டு வழக்கம். கேசவாய நமக, நாராயணாய நமகான்னு நீ போற்றின்னு சொல்கிறது புதுசு இல்லையே. மாணிக்க வாஜகர் சொல்லியிருக்காரு, ஆண்டாள் சொல்லியிருக்காளே, அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி. சரி, நான் உன்னை கேட்குறேன், கேசவா போற்றின்னா கேசவாங்கிறது சமஸ்கிருத பேர் தானே. இப்போ ராமன் சேவிக்கிறார் அகஸ்தியர். வாசிஷ்ட மைத்ரா வருண கௌண்டின்ய திரையாரிஷேகே. வாசிஷ்ட மைத்ரா வருணன்கிற பேரே அகஸ்தியருக்கு. மித்ரா வருணி, புரிஞ்சுதா? இவரோட அம்மா யார் தெரியுமா? பெரிய தபஸ்வி இல்லை, ஊர்வசி. 8 குணம் சொல்லி புகழ்ந்தார் அகஸ்தியர் ராமனை. இது வான்மீகியில் என்ன இருக்குன்னா தார சொல்கிறதா இருக்கு. எங்கள் கம்பன் அகஸ்தியர் சொன்னதா எழுதினா. 8 குணம் ராமனை புகழறார். இதைத்தான் எங்கள் வள்ளுவர் சொன்னார், கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. 8 குணம் ராமனுக்கு. அந்த திருக்குறள் அவன் சொல்கிறது ராமனை வச்சு தான். ஆமாம், அதனால் ராமனை புகழறார் அகஸ்திய மகரிஷி. நீ இங்கே பஞ்சவட்டின்னு ஒரு இடம் இருக்குது, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லித்தரார். அந்த பஞ்சவடிக்கு வரா கோதாவரி கரை, அங்கே தான் ஜட்டாயு இருக்கார். ஜட்டாயு வரவேற்றார். ஜட்டாயுவுக்கும் தசரதனுக்கும் எப்படி நட்பு அமைஞ்சதுன்னு ஒரு விஷயம். இந்த புள்ளிருக்கு வேளூர் புராணம்னு இருக்குது. புள்ளிருக்கு வேளூருங்கிற ஊர் எதுனா வைத்தீஸ்வரன் கோயில், சீர்காழி பக்கத்தில். அங்கே நீங்கள் அந்த ஊர் ஸ்தல புராணத்தில் இருக்குது. இப்போ நான் சொல்கிற விஷயம் கம்பன் அதை சூட்சுமமாக தான் சொல்கிறான், நேரடியாக சொல்லலை. தசரத சக்கரவர்த்தி ஒரு நாள் வேட்டையாட வந்தார். இந்தியா பூரா அவன் நாடு தானே, அங்கே வந்திருக்கார். ஏது ஊரெல்லாம் ஒரே தோப்பு தானே, வயல் தானே. வேட்டையாட வந்தபோது வேட்டையாடி மத்தியானம் சாப்பிட்டுட்டு களைப்பா தூங்குறான் ஒரு பெரிய மரத்தடியில். தூங்குற போது பக்கத்தில் பாம்பு புத்து, அதை அவன் கவனிக்கலை. இந்த பக்கம் வில்ல வச்சிருக்கான், இங்கே அம்புரா துணி. நல்லா தூங்குற போது இவன் கை அந்த பாம்பு புத்துக்குள்ளே போயிடுது. அதுலேருந்து ஒரு பாம்பு வெளியில் வந்து இவனை கொட்ட வந்துடுத்து. இப்போ அந்த மரத்தில் உட்காண்டிருக்கார் ஜட்டாயு. இந்த பாம்பு வந்தோடனே ரெக்கை அடித்து பறந்து தூக்கின்னு போயிட்டார். இந்த இவரோட ரெக்கை சப்தம் கேட்டவுடனே
பட்சி ஏதோ வருதுன்னு சொல்லி தன் வில்லை அப்படி எடுத்தான். இந்த அம்புரா துணிலேருந்து அம்பை எடுக்க அப்படி கையை எடுத்த போது தான் பாம்பு புத்துலேருந்து வருது. இந்த பாம்பை தான் தூக்கித்துன்னு தசரதன் பார்த்து வில்லை எம்பையும் கீழே போட்டு ஜடாயுவை கட்டிண்டு நீ என் சகோதரன்னர். இந்த குணந்தான் ராமர். புரிஞ்சதா உங்களுக்கு? ஆமாம். ஆஸ் அ ஃபாதர் ஆஸ் அ சன் அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னோம். தசரதன் பையன்னொன்னே தசரதன் மறைந்த செய்தி கேட்டு கண்ணில் ஜலம் விட்டார். லட்சுமணனை தன் தம்பின்னு காமிச்சார். இவ தான் என் ஆத்துக்காரியினர். இந்த மாதிரி தாதை கூறும் தம்பியை நோக்கினான். சீதை கேள்வனவனும் தன் சிற்றவை மாதரால் வந்த செய்வை வரம்பிலா ஓத வேலை. எங்கள் சிற்றன்னை பேச்சை கேட்டு வந்தோம்னு சொன்னார். உடனே அவர் நீ நல்லது பண்ண, நீங்கள் பஞ்சவட்டியில் கோதாவரி கரையில் குடிசை போட்டுண்டு இரு, நான் துணைக்கி இருக்கேன், உனக்கு ஏதாவது என் உதவி வேணும்னா வா, என்னாலான தொண்டு பண்ணு. அவர் எவ்வளோ பெரியவர், தசரதனுக்கு சகோதரன். பெரியவர்கள் நமக்கு இருக்க இருக்க எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைனா. அதுதான் நம்ம பார்க்குற போது எல்லாரையும் எங்கள் தாயார் மாதிரி அப்படிங்கிறோம். நம்மள்கிட்ட பிரியமாக இருக்கிறது என் சகோதரி மாதிரி. அதை தான் இங்கே ஜட்டாயு சொல்கிறார். பர்ணத்தால் போட்டான், பிரமாதம். ராமர் கண்ணில் ஜலம் விட்டார் லட்சுமணனை பார்த்து. ஐயோ, அவன் அம்மா என்ன சொல்லி அனுப்பிச்சா, அவன் மூத்த அண்ணன் உனக்கு அப்பா. இப்போ ராமர் என்ன சொல்கிறார், பாவக்யேன கிருதக்யேன தர்மக்யேன ச லக்ஷ்மணா. உன்ன மாதிரி பிரியம், உன்ன மாதிரி அன்பு எல்லாருக்கும் அப்பா செத்து போனால் மூத்த அண்ணன் தான் தொண்டு பண்ணணும். ஆனால் எனக்கு எங்கள் அப்பா செத்து போல, உங்கள் அப்பா தான் செத்து போனார்னர் லட்சுமணனை பார்த்து. ஏன்னா நீ தான் எங்கள் அப்பா மாதிரி பார்த்துக்கிறேன்னு. நம்ம ஒருத்தர்கிட்ட அன்பு வச்சாலே அவளுக்கு நமக்கு என்ன வேணும் ஏது வேணும் எல்லாம் செய்வோம். அப்போ தான் அவர் சொன்னார், சூப்பராக பர்ணசாலை. பர்ணசாலைன்னா வீடு. ஆமாம், சூப்பராக கீத்தில் கட்டியிருக்கான். ராமர் அசந்து போயிட்டார். எங்கடா நீ இந்த இன்ஜினியரிங் படித்த? நான் நீ ஒரே வசிட்டு தானே படித்தோம். ஒரே யூனிவர்சிட்டியில் படித்ததுனால ஒரே மாதிரி மூளை இருக்காது. அடிப்படை பக்தி தான் முக்கியம். அந்த மற்ற விஷயங்களுக்கு தான் மூளை அதிகம், மூளை குறைவும்போம். பக்திக்கு யாருக்கும் மூளை குறைவு சொல்ல மாட்டோம். நீ படித்து ராமா சொன்னாலும் சரி, படிக்காமல் ராமான்னு சொன்னாலும் சரி, ராமா சொல்லணும். அதுதான் முக்கியம். 13 வருஷம் 2 மாதம் ஆயிடுத்து. இனிமேல் நம்ம பார்க்க போகிற கதை 10 மாதத்து கதை. இப்போ தான் பிரச்சனை ஆரம்பம். எப்போவுமே சுமூகமாக போயின்னு இருந்தாலுமே பிரச்சனை வரும். இதில் பிரச்சனை பல வகை. நம்ம தேடின்னு போகிறது ஒன்றும், வர்றது ஒன்றும். இந்த ராமனும் மகா திருடன். இந்த ராமாவதாரத்தில், கிருஷ்ணாவதாரத்தில் அவதரிக்கிறதுலேருந்து தான் பரமாத்மான்னா, இதில் தான் ராமன் தசரதன் பையன்னே கவுத்தான். அவ்வளோ பேர் தான் பரமாத்மான். அவன் சூர்பனகை வந்து நிற்கிறா. இவன் பாட்டுக்கு இருக்க வேண்டியதானே, அவன் மூலம் காரியம் சாய்ச்சிக்கணும்னு எங்கள் கம்பனும் அழகாக சொல்கிறான். சதுர்புஜத்தோட காட்சி அளித்தான். 4 கை, சக்கரஞ்சங்கு எல்லாத்தோடையும் காட்சி தரான். ஆமாம், சூர்பனகையை பார்த்து அசந்து போயிட்டா. ஆஹா, இவன் பரமாத்மா. சிந்தையில் உரைபவர்க்கு உருவும் தீர்ந்தலால் இந்திரர்க்கு 1000 நயனம். இந்திரனா 1000 கண் இருக்கணும் இல்லை. ஈசர்க்கு முந்திய மலர்கண் 3, சிவன்னா 3 இருக்கணும். ஆனால்
4 தோள் உந்தியில் உலகளித்தோன். நாபி கமலத்தில் பிரம்மாவை படைச்ச பெருமாளுக்குத்தான் 4 தோள். சதுர்புஜம் யாருக்கோ அவன் தான் பரமாத்மாங்கிறது வேதம். பரமாத்மானு உணர்ந்துட்டா மேலே விழ ஆரம்பிச்சிட்ட பெருமாள். இந்த அவதாரத்துக்கு துணை பண்ணு, நான் அடுத்த அவதாரத்தில் உன்னை கூப்பிட்டுக்கிறேன்னு. பத்தியா யார் யார் மூலம் எப்படி அங்கே கூனி மூலம் காரியத்தை சாய்ச்சுண்டர். இங்கே பாருங்கோ, சூர்பனகம் மூலம் காரியம் சாய்ச்சிக்கிறார். ராவணன் சகோதரி ஆழ்வார் சொன்னார், ராவணன் நல்தங்கை. அருணகிரி நாயர் சொல்கிறார், விபீஷணர் சோதரி, மூக்கரை மட்டை மகாபல காரணி மூர்க்க குலத்தி விபீஷணர் சோதரி. அவா அருணகிரினார். அவா 4 பேர், ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், சூர்பனகை. அவள் அப்பா விஜ்ரவசுன்னு பேர். 4 விரல் காட்டுறேன், நன்னா பார்த்துக்கோ. பிரம்மா, புலஸ்தியன், விஜ்ரவசு, ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், சூர்பனகை. இந்த விஜ்ரவசுவோட பொண்டாட்டி பேர் கேகசி. அவள் பிராமணத்தி இல்லை, அவள் ஆசிரமத்துக்கு பாத்திரம் தேய்க்க வந்தவ. 4 விரல் காமிச்சேன், என்ன கவனிச்சுக்கோ. இப்போ அவள் தான் அந்த உறவை தான் சொல்ல போகிறா. சூர்பனகைக்கு உண்மையான பேர் சூர்பனகை இல்லை, மீனாட்சி. ஆமாம், இங்கே தெற்க வாழ்ந்தவர். அப்புறம்தான் ராவண சிலோன் போனான். குபேரனோட சொத்தை அபகரித்தவன். புஷ்ப விமானம், ராஜாங்கம் எல்லாத்தையும். கள்ளப்ப எல்லாம் ஒன்றா நம்பர். ராஜ்யத்தை அபகரித்தான். 4 விரல் காமிச்சேன் பாரு. பிரம்மா, பிரம்மா வழியினாலே பிராமணன். புரிஞ்சுதா உங்களுக்கு? ராவணன் பிராமணன் இல்லை. வேடிக்கை தமிழ்நாட்டில் பிராமணன் ஒழிகேன்னுட்டு ராவணனை கொண்டாடுறான் பார். பிரம்மா, புலஸ்தியன், விஜ்ரவசு, இந்த 4 பேர். புரிஞ்சுதா? என்ன பார்த்துனியா? நான் இந்த விரல் இன்னும் நீட்டலை, நீட்ட போகிறேன். என்ன பார்த்துக்கோ. என்ன இப்போ இந்த விரலை நீட்டிவிட்டேன். இது யார்? இதுதான் பிரம்மா. இது யார்? பெருமாள். நாராயணன். நாராயணன் பையன்தான் பிரம்மா. அவர் பையன் புலஸ்தியன், அவர் பையன் விஜ்ரவசு, அவர் பையன் ராவணன். இப்படி வா. ராவணனோட தாத்தாவோட தாத்தா யார்? பெருமாள். நாராயணன் ராமனாக வந்தாச்சு, மகாலட்சுமி சீதையாக வந்தாச்சு. இப்போ ராவணனுக்கு என்ன வேணும்? ராமன் தாத்தாவோட தாத்தா. புரியுறது? அப்போ அவ எள்ளு பாட்டி சீதை. பாட்டி அழகாக இருந்தால் தூக்கின்னு போகிறதா? இப்போ அந்த சூர்பனகை நல்ல அழகான பெண்ணாக மாறி இந்த ராமாவதாரத்துக்கு துணை போனதுனால்தான் ராவணனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு 33 கோடி தேவாளும் வானரமாக வந்தவா, கோபிகா ஸ்திரியாக வந்தா, மகாலட்சுமி சீதையாக வந்தா, ருக்மணியாக வந்தா. இந்த சூர்பனகை ராவண சம்ஹாரத்துக்கு துணை போனதுனால தான் ராதையாக வந்தா. நஞ்சியர் பட்டருக்கு சொல்கிறார், நீங்கள் ராதாகிருஷ்ணன் படிக்கிறீங்களே, அந்த ராதை யாருன்னா இந்த சூர்பனகை. புரிஞ்சுதா? அவள் தான் வரா ராதையா. அவள் அழகான பெண்ணாக மாறி அங்கே அங்கே இருக்கா சூர்பனகை. ராமன் இங்கே உட்காண்டிருக்கான் கோதண்ட பாணியாக. இப்போ சங்கரன் செங்கோட காட்சி அழிச்சு விட்டு இப்படி தெரியாத மாதிரி கோதண்டத்தை வச்சுன்னு இப்படி உட்காந்து சாந்த ஸ்வரூபி அவளை கிளப்பி விட்டுட்டு அவள் அங்கேருந்து வரா. முதல்ல ஸ்லோ மோஷனில் வந்து சூர்பனகை தான். அப்போ அங்கேருந்து நடந்து வரா சூர்பனகை ஜில்லுன்னு. அப்படி ஸ்லோ மோஷன். 3 பாட்டு எழுதினா இங்கே கம்பன். ஒன்று பாடுறேன். பஞ்சி ஒளிர் பிஞ்சு குளிர் பல்லவமணுங்க செஞ்சவிய கஞ்சம் நிகர் சீரடியளாகி அம்சொலில மங்க என அன்னமென மின்னும் வஞ்சி என நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள். அப்படி வர டக்கு டக்கு டக்கு. இந்த ராமர் சும்மா இருக்கப்படாது. சூர்பனையை பார்த்து சொல்கிறார்,
இப்போ நம்ம ஒருத்தரை வரவேற்கிறோன்னா எப்படி வரவேற்போம்? நன்று வரப்போ அகத்தியர் வரவேற்றார்ல, உங்கள் வரவு நல்வரவுன்னு. இவர் எப்படி வரவேற்கிறார்? உன் வரவு தீமை இல்லாமல் இருக்கட்டும். அப்படின்னாலே தீமை. தீதியில் வரவாக திருநின் வரவு. ஏது பதி ஏது பெயர் யார் உறவு? ஓ ஆத்துக்கார் பேர் என்ன, ஓ ராஜாங்கம் பேர் என்ன, எல்லாம் கேட்குறேன். உடனே சொன்னான், இப்போ சொன்னேனே, பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி. அவன் சொல்கிறான், பிரம்மாவோட பையனோட பையனோட பெண். அப்புறம் குபேரன் தங்கை. நாங்கள்லாம் வெல்டுடு. திக்விஜய் வந்து உலகத்தையே ஜெயிச்சு கைலாய மலையை பேத்த ராவணன் தங்கை. உங்கள் பேர்? என் பேர் காமவல்லின்னா புனைப்பெயர் வச்சுட்டு. நான் ஆல்ரெடி மேரீடுன்னு அவளும் சொல்லலை, இந்த ராமனும் சொல்லலை நான் மேரீடுன்னு. எவ்வளோ பெரிய திருட்டுத்தனம் பாருங்க. ராமனை பார்த்து அவ கேட்குறா, நீங்கள் யார்? அயோத்தியா மாநகரத்தை ஆட்சி செய்த தசரத சக்கரவர்த்தி. சாமி ஆண்டு வந்தேன்னு சொல்கிறீங்களே, சக்கரவர்த்தி யார்? அவர் போயாச்சு. சூர்பனக உடனே அழுதா. நீ ஏம்மா அழறேன்னார். இனிமேல் நான் யாரை மாமான்னு கூப்பிடுவேன்னா. அட்வான்ஸாக எப்படி போயிட்டா பாரு. இப்படி ஒரு நாட்டு பொண்ணு வருவான்னு தெரிஞ்சோ என்னவோ தான் ஒரு சீக்கிரமாக வைகுண்ட பற்றிட்டு. நானும் மேரீடு, என் பொண்டாட்டி சீதை உள்ளே இருக்கான்னு சொல்ல வேண்டாம், காட்டுக்கு வந்திருக்கோம். உடனே சூர்பனக சொன்ன, நான் உங்களை ரொம்ப பிரியப்படுறேன், லவ் பண்ணுறேன்னா. என்னம்மா நீ லவ் பண்ணுறீங்கன்னு? நீ பிராமணாளாத்து பொண்ணு, நான் க்ஷத்ரியாளாத்து பையன், நம்ம எப்படி அப்படின்னு. என்ன ராமா நீ இவ்வளவு கண்ட்ரியாக இருக்க? எங்கள் அப்பா பிராமணன், எங்கள் அம்மா கருப்பு கரசிங்கிறான். அந்தனர் பாவை நீ அரசரில் வந்தோம்னா இவன். அவள் ஆல்ரெடி மேரீடு, தெரிஞ்சுக்கோங்க. அவள் ஆத்துக்கார பேர் வித்யுத் ஜுஹ்வா. ஆமாம், காலக்கைய ராஜா. இந்த காலக்கையெல்லாம் தலையிலேருந்து கால் வரைக்கும் கவச்சம் போட்டுப்பான், அடையாளம் தெரியாது. ராவணன் திக்விஜயம் வந்தபோது அவனை கொன்னுட்டான், தன்னை விட கெட்டிக்காரன் இருக்கக்கூடாதுன்னு. அதில் தான் அவன் சபதம் வச்சா, என் வாழ்க்கையை போக்கினா உன் வாழ்க்கையை போக்குறேன். அதைத்தான் ராமன் பயன்படுத்தின்றான். புரிஞ்சுதா உங்களுக்கு? எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, அங்கங்கே லிங்க் இருக்கும். நீ குபேரன் தங்கங்கிற, ராவணன் தங்கங்கிற, அவள் வந்து பெண் பேசினா பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் சீதை வந்துட்டா பர்ணசாலையிலேருந்து வெளியில் வந்து நின்ன உடனே சூர்பனக கெட்டிக்காரியாக தன் ராட்சச கோலத்தை அவளுக்கு காமிச்சா. அவள் சீதை வாயை திறக்கிறதுக்குள்ளே சூர்பனக வாயை திறந்தா. சுவாமி யார் இந்த ராட்சசின்னா? ஓ பிரச்சனை முத்திருத்து, என் தம்பி இருக்கான், அவன் வந்தால் பிரச்சனை, நீ போயிட்டு வான்னு. இவன் லாயக்கு இல்லைன்னு தம்பியை போய் பார்ப்போம்னு போனான். அவன் சூர்பனகர் போய் லட்சுமணன்ட்ட போனான். சுவாமின்னா என்னடின்னா? இருறா, இந்த கருப்ப தேவலாம் போல இருக்கு. அவனாவது 5 நிமிஷம் பேசினா, அவன் நாட்டில் ஒரு பொம்பளை நின்று பேசுவாளா இல்லையான்னு காத்துன்னு இருக்கான். நான் உங்களை மிகவும் விரும்புகிறேன்னு ஆரம்பித்தேன், என் தோரத்தின்னு வந்துட்டான். அவன் கெட்டிக்காரமா என்ன பண்ணா, சீதையை தூக்குற மாதிரி பிளான் பண்ணான். ராமர் பார்த்தார், விஷயம் முத்தி போச்சு, கவனிச்சு அனுப்புனார். காது மூக்கெல்லாம் நறுக்கினான். அதுக்கு தான் ஒருத்தன் சொன்னான், அந்த காது மூக்கை நறுக்கினா நாக்கையும் நறுக்கி இருக்கப்படாதான். ராவணன்ட்ட போய் உளறி இருக்க மாட்டாள். கரை தூட்டு நாள் காலில் போய் விழுந்தான். அவளை ஒரே பானம் போட்டு கொன்னான். ஒரே பானம் அடிச்சு 22 அடிக்கு மேலே தள்ளி இருந்தால் தான் வதம் நடக்கும். குறைஞ்சது 19 அடி இருக்கணும். அதுதான் இப்போ கிரிக்கெட்டில் வச்சுருக்கான் 22 yards. இந்த ஸ்டெம்பிலேருந்து அந்த ஸ்டெம்ப் புரியுறது. 19 அடிக்கு தான் வதம் நடக்கணும். அவுட்டுங்கிற முடியும் இல்லை, நம்ம சம்பிரதாயம் தான். தாயார் பக்கத்தில் இருக்கிற போது வதம் நடக்காது. இப்போ மெயின் அம்பையர் தான் காடு, புரிஞ்சது? பெருமாள் அங்கே நிற்கிறானே ஸ்கொயர் லெக் அம்பையர் தாயார், அவதான் பாரு 19 அடி தள்ளி இருப்பான்.
புரியுறதா? அதுதான் அவனுக்கு நீ ரன் அவுட் பண்ணதே தெரியாது, தேர்ட் அம்பையரை கேட்பான். இதே இந்த அம்பையருக்கு இங்கேருந்து தெரியும், அவுட்டு கொடுக்குறானே எல்பிடபிள்யூ கேட்சு, ஏன்னா மெயின் அம்பையர் பெருமாள், தேர்ட் அம்பையர் இன்னொரு தாயார். பெருமாளுக்கு 2-3 தாயார் உண்டு, அங்கேயே 2 அம்பையர் உண்டு, பூமி தேவி ஸ்ரீதேவி. புரிஞ்சதா? கிரிக்கெட்லேயும் வேதாந்தம் உண்டு, தெரிஞ்சுக்கும். 3 குச்சி தான், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். 6 பந்து போடுறான். என்ன பந்து? காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியம். நீ 100 ரன்னு போட்டேன்னா 100 வயசு, எத்தனை ரன்னு போடுறியோ அத்தனை வயசு. க்ளீன் பவுல்டானா அந்த ஏதோ ஒரு குணத்தில் அவுட் ஆகிட்டு, கேட்ச் கொடுத்தேன்னா ஏதோ ஒரு குணத்தில் கேட்ச் கொடுத்தேன். புரிஞ்சதா? தெரிஞ்சதா? ரன் அவுட்டுன்னு ஒன்று உண்டு, தெரியுமா உனக்கு? ரன் அவுட். ரன் அவுட்டுன்னா என்ன? சமுதாயத்தில் தற்கொலை பண்ணிக்கிறான் பேர், அதெல்லாம் ரன் அவுட். இன்னொரு மோசமான அவுட் உண்டு, கிரிக்கெட்டு பார்த்துருக்கியா நீ? ஒருத்தன் விளையாடுவான், கேட்சு கொடுப்பான், புரிஞ்சதா? அவன் இந்த பக்கம் வந்துடுவான், இங்கே விளையாடாதவன் அந்த பக்கம் போயிடுவான். இந்த புதுசாக வரவன் இங்கே வந்து நிற்பான் விளையாடுறதுக்கு, விளையாடாதவன் இடத்துல. அவன் ஒரு தட்டுவான், போகலாமா வேண்டாமாங்கிறதுல இவன் புதுசாக வந்தவன் ஓடி வருவான், அதுக்குள்ளே பந்தை இங்கே போட்டு இவனை அவுட் ஆக்கிடுவான். இப்போ புதுசாக வந்தவன் ஒரு பேட்டுமே பிடிக்கலை, ஆனால் அவுட்டு. இந்த தாயார் கர்ப்பத்திலேயே செத்து போகிறது பாரு அந்த கேஸ், புரிஞ்சுதா? ஆமாம், இப்படி நிறைய இருக்குது, எனக்கு நேரம் இல்லை சொல்கிறது. அங்கே நடக்கிறது கரதூஷண ஆழ்வதம். சீதை இங்கேருந்து பார்த்தா, இந்த ராமர் என்ன பண்ணார், தன்னோட உடம்பை பின்னால் தள்ளிண்டு பானம் போட்டார். ஏன்னா அவன் மேலேருந்து மாம்சத்தை கக்கரை, தன் மேலே விழப்படாது. இப்போ கிரிக்கெட்டு பார்த்தேன்னா பால் போடுவான், பவுன்ஸ் ஆகி வரும், எகிரும். ஆமாம், நீ அப்படி எகிரி வர பாலை குனிஞ்சிக்கணும், இல்லைன்னா மண்டையை தட்டிடும். அதை அடிக்கணும் இன்டெலிஜென்ட்டாக, பின்னால் போய் அப்படி தட்டுவான். புரிஞ்சுதா அவனுக்கு? முதல்ல ஸ்கொயர் கட் பண்ணது ராமர் தான். அவர் அப்படி பின்னால் போய் நின்று பானம் போட்டார் பாருங்க. போட்ட உடனே சீதை வெளியில் வந்துட்டா. ஐயோ என்னவோ பயந்துட்டார் போல இருக்கு, காலை பின்னால் வச்சுட்டார். அவன் அங்கேயே நின்னா, ஓடி வரல. எப்போவுமே பொம்பளை எப்போவுமே ஓடி வந்து கட்டிக்க மாட்டான், ஆம்பளை தான் ஓடி போவான். பொம்பளை எப்போ ஓடி வருவான்னா, சாகசமான காரியம் பண்ணால் வருவான், இதை மிஞ்சின காரியம். ஆமாம், அதுவே ஒருத்தரும் இல்லாமல் இருக்கணும். யாரும் இல்லாமல் இருந்தால் ஓடி வந்து கட்டி. ராமர் கேட்டார், நீ ஏன் அங்கேயே நிற்கிறேன்னு கேட்டார். அதுக்கு சீதை சொன்னால், நீங்கள் என்னோ வில்ல விளைச்சல்னு எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தார், நீங்கள் காலை பின்னால் வச்சுட்டேளேன்னு கேட்டார். அது அவா மாம்சத்தை கக்கரா, என் மேலே படப்படாதுன்னு இப்படி தள்ளிண்டேன்னர். உடனே சீதை ஓடி வந்து கட்டின்றனா, கரதூஷனால் போட்ட பானமெல்லாம் உதிர்ந்து புண்ணெல்லாம் உதிர்ந்ததாம். சீதை ஆலிங்கனம் பண்ணிண்டது. அது எப்படின்னர் இப்போவே நீ தெரிஞ்சுக்கோ. அவனுக்கு பேர் ராவணனுங்கிற பேர் கிடையாது, அழுதவன்னு பேர். ராவணன்னா அழுதவன். அவன் அப்பா அம்மா வச்ச பேர் தசகண்டன். அவன் திக்விஜயம் வந்தான், கைலாய மலை குறுக்கிட்டது. நந்தி பகவான் நின்றுந்தார். இது என்னன்னு கேட்டார். நந்தி, இது சிவன் இருக்கிற இடம்னர். ஓ, அப்போது வழிவிட சொல்லுன்னா. அட முட்டாள், மலை வழிவிடாது, நீ பிரதட்சணமாக போடணும். அவன் நந்தியை தள்ளான். என்ன குரங்காட்டம் வந்து நீ குறுக்க பேசுகிறேன், நீ யாரை பார்த்துறா குரங்குன்னு, உன் ஐஸ்வர்யம் பூரா குரங்கால போயிடும்னா. இதை விபீஷணன் சொல்லி வாலியே கட்டி போட்டான். இனிமேல் வர குரங்கெல்லாம் பாக்கி குரங்கு தான்னா, சேஷன்தான்னா. அப்போது உடனே கைலாய மலையை பேத்தான். ஆறு ராவணன் பேத்துட்டான். சிவனுக்கு கோபம் வந்துடுத்து. இப்படி காலை தூக்கினார் பாருங்கோ தாமசம். இவன் ஷேக் பண்ணானே. இவர் பக்கத்தில் இருந்த பார்வதி
நெடுங்கி போய் சிவனை கட்டினுட்டான், ஆலிங்கனம் பண்ணிட்டான். இவருக்கு இது ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த சான்ஸே கிடச்சது. இதை கொடுத்தது அவன் தானே, புரிஞ்சதோ? ஆமாம். உடனே அவர் இந்த விரல்னால் அமுத்தினாராம், உள்ள மாட்டின்டான், அழுதான். அப்போ வாக்கீசர்னு ஒரு முனிவர் வந்தார். அழாதே, அவன் சங்கீத பிரியன், பாடுன்னர். இவனுக்கு யோஜனை சொல்லி கொடுத்ததுனால்தான் அவருக்கு ஒரு ஜென்மா. அவர் தான் திருநாவுக்கரசர், புரிஞ்சது? அவரே தேவாரத்தில் சொல்கிறார், எடுத்தனன் எழிற்கையில் இலங்கை வேந்தன் அடுத்து ஒரு விரலால் அடுசரம் ஊன்ற. அந்த பார்வதி எப்படி சிவனை ஆலிங்கனம் பண்ணிண்டாளோ அது மாதிரி சீதா பிராட்டி வந்து ராமனை ஆலிங்கனம் பண்ணிண்டான்னு வான்மீகி சாதுரியமாக வியாக்கியானம். சூர்பனக போனால் ராவணன்ட்ட சீதை பெருமையெல்லாம் சொல்கிறோம். என்ன அழகு, கூந்தல் அப்படியே மேகம் மாதிரி இருக்குது. இந்த சிவன் தன் உடம்பில் பாதியை வச்சான், பெருமாள் மார்பில் கொடுத்தான், பிரம்மா நாக்கில் வச்சான். நீ தூக்கின்னு வந்தால் எங்கே வச்சுக்க போகிறேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கே வச்சுக்க போகிறேன்? பாகத்தில் ஒருவன் வைத்தான், தமிழ் கேளு, பங்கயத்திருந்த ஆகத்தில் ஒருவன் வைத்தான், அந்தணன் நாவில் வைத்தான், மேகத்தோள் வீரா நுண் இடையினாலை பெற்றால் எங்கனம் வைத்து வாழ்தி. நீ எங்கே வச்சுன்னு வாழ போகிற? இந்த காமத்தை கிளப்பி விட்டான். அப்போ தான் கம்பன் சொன்னான், அவளோட மூக்கு காதெல்லாம் அருந்ததை மறந்தான், சிவன்கிட்ட வாங்கின வரத்தை மறந்தான், கேட்ட மங்கையை மறக்கலை. வந்து பொத்துன்னு குதிச்சான் மாரீச்சன்ட்டு. மாரீச்சன், வேண்டாம், அந்த ராமன்ட்டேந்தான் நாங்கள் தப்பிச்சுன்னு வந்தேன், இங்கேருந்து திரும்பி போயிடு, ராமநாமாவை பற்றி தெரிஞ்சுக்கோ, நான் இப்போ ராமனை தான் ஜபம் பண்ணிட்டுருக்கேன்னு. நாமும் ராமநாமாவை சொல்லுவோம். ராமா 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 என்று நாமஞ்சொல்லி பாடணும், நாமஞ்சொல்ல வாராவிட்டால் நல்லவரோடு சேரணும். கிருஷ்ணா 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 என்று பஜனை செய்து பாடணும், பஜனை செய்ய வாராவிட்டால் பக்தரோடு சேரணும். விட்டல் 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 என்று கையை தட்டி பாடணும், கையை தட்ட வாராவிட்டால் கோஷ்டியோடு சேரணும். எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாயிருக்கணும், ராமா 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 என்று எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாயிருக்கணும். என்றும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும். ஜானகிகாந்த ஸ்மரணே. இப்போ பாருங்க, ராமஜபம் பண்ணிட்டு இருக்கிற மாரீச்சனை தேடிட்டு தான் வந்தான். ஒருத்தர் கேட்டார், ராமஜபம் தானே பண்ணிட்டான், அவனை தேடிட்டு இவ ஏன் வந்தான் அப்படின்னா, ஏற்கனவே பண்ணின பாபம் இருக்க, அதுக்கு தான் பால்யத்திலேருந்தே தப்பு பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? நீ போய் மானா போய் பிரி, உடம்பு பூரா தங்கம், தலை கொம்பெல்லாம் வைரம், தங்க மான் வந்து நிற்கு. இல்லை வேடிக்கை நேரமோ, இவ தான் மகாலட்சுமி, யார்? சீதை. இவ தான் தங்கம். அவள் டூப்ளிகேட்டை பார்த்து கேட்குறான். இதில் வேஷம் போட்டால் கரெக்டாக போடணும். உடம்பு பூரா தங்கம், தலை கொம்பெல்லாம் வைரமெல்லாம் போட்டுண்டு மான் கூட்டத்தில் போய் நின்னான். எல்லா மானும் ஓடி போயிடுது. இது நம்ம ஜாதி இல்லை. ஆண்டாள் நாச்சியார் பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறார் பெரியவாச்சாம்புள்ள, கேட்டுக்கோ. பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றி. மானமிலா பன்றியினர் பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வாசனாதி திரவியமெல்லாம் பார்க்கடலையே போட்டுட்டு சாக்கடையில் மற்ற பன்றிகளோடு நெளிஞ்சாராம். ஏன்னா பன்றியே தன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிருத்துன்னா
ஹிரண்யாட்சகனுக்கு தெரியும்னு. எல்லா பண்ணியும் தன் ஜாதின்னு மேலே விழறதாம் பெருமாள் மேலே. புரிஞ்சது? அதனால தான் மானமிலா பன்றின்னா என்ன அர்த்தம்னா, தன்மானமிலா பன்றி இல்லை, அது உபமானமிலா பன்றி, கோல வராகம். இந்த லட்சுமணன் மாரீச்சன் என்ன பண்ணால் மான் வேஷம் போட்டுண்டு மற்ற மானோட போய் நின்னா மான் கூட்டத்தில் எல்லா மானும் ஓடி போயிடுது, இது நம்ம ஜாதி இல்லைன்னு. அதுக்கு தான் வியாக்கியானம் பண்ணான், மான் கூட்டத்தையே ஏமாற்ற முடியலையே இவன் லக்ஷ்மணனை ஏமாற்ற முடியுமான்னு. கோபமாக உட்காண்டிருக்கான். யார்? லட்சுமணன். சூர்பனகை வந்துட்டு போய் கரதூஷணால் வதம் நடந்ததுலேருந்து வில்லம்ப வச்சுக்கிண்டு இப்படி ஓரமாக மகா கோபம். மான் வந்துருத்து. சீதை மானை பிடிச்சி கொடுங்கிறான். இவ தான் தங்கம், இந்த மானை பார்த்துலாங்கிறான். ஆமாம், நன்னா இருக்கே கவரிமான். லக்ஷ்மணா இந்த கவரிமான் பார்த்தியா? அவன் மகா கோபத்தில் இருக்கான். விட்டுருந்தான் பானத்தை ராமர் மேலேயே போட்டிருப்பான். என்ன லட்சுமணா இது கவரிமான் இல்லையா? இல்லைண்ணா அது கவரிங் மான். கேட்டாரா? என்ன சொல்கிற லட்சுமணா? வசிஷ்டர் ஆசிரமத்தில் 7 அன்னப்பட்டி தங்கப்பட்டி இருந்ததே, 7 இருந்தது, இது ஒன்று தனியாக இருக்குது. அதுதான் கவர்மெண்ட்டில் சொல்கிறான், ஒரு சூட்கேஸ் தனியாக இருந்தால் தொடாதேங்கிறான், குண்டு வெடிக்குங்கிறான். பற்றியா இந்த மான் கதையிலேருந்து தான். சீதை உடனே லட்சுமணன் சொல்கிறான், நான் போய் பிடிச்சின்னு வரேங்கிறான். ஆறு பிடிச்சின்னு வந்தா என்ன? ஆத்துக்காரர் பிடிச்சின்னு வந்தா என்ன? ஆம்பளை என் தம்பி பிடிச்சின்னு வந்தா என்ன? மான் தானே வேணும். சீதைக்கு கோவம் வந்துடுது. நீங்கள் மானை பிடிச்சி கொடுத்தா கொடுங்கோ, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு போயிட்டு சீறி போனாள்லாம் கம்பன். என்ன சொல்கிற லட்சுமணா, இது தங்க மான் இல்லையா? நான் அந்த மானை நன்னா பாரு. என்ன சொல்கிற? நம்ம 2 பேரும் விஸ்வாமித்திர மகரிஷி யாகத்தை கெடுக்கிறதுக்கு வந்த ராட்டசால அவள்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு யாகசாலைக்கு போனோமே, ஞாபகம் இருக்கா? இதில் வேடிக்கை என்னென்னா, யாகசாலை இது, முன்னால் ராமர் நிற்கிறார், பின்னால் லட்சுமணன் நிற்கிறான். தாடக வந்தால் சுபாகுமாரிச்சாள் வந்தால் தாடக சுபாகுவை வதம் பண்ணால் மாரீச்சனை சமுத்திரத்தில் பண்ணான். பின்னால் இருக்கிற லட்சுமணன் வேடிக்கை பார்த்தான். வேடிக்கை பார்த்தவன் சொல்கிறான், அண்ணா அந்த மானை நன்னா பாரு, அன்றைக்கி உங்கள்கிட்டேருந்து தப்பிச்சின்னு போனேனே மாரீச்சன்னு அவன்தான். முன்னர் மகவாய் மூவரில் வந்தோன் அண்ணா மாரீச்சனே இவன். பார்த்தியா நீ? என்ன சார், ராமனுக்கு லட்சுமணனுக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம்? 10 வயசா? புனர்பூசம் பூசம் ஆயில்யம். ராமன் பரதன் லட்சுமணன் 1.25 நாள் தான் வித்தியாசம். 2 பேரும் ஒரே யூனிவர்சிட்டியில் தான் படித்தா, ஒரே ப்ரொஃபஸர் தான், வளர்ந்தது ஒரே அரண்மனை, தாயார் தான் வேறு. 2 பேருக்கும் ஒரே சாப்பாடு தான், ஒரே பள்ளிக்கூடம் தான், ஒரே பாடம்தான். அது ஏன் ராமனுக்கு மூளை வேலை செய்யலை, லட்சுமணனுக்கு மட்டும் மூளை வேலை செஞ்சது? இப்போ ராமருக்கு மூளை இல்லையா, இல்லை வேலை செய்யலையா? வேலை செய்யலை. பின்னையே லட்சுமணனுக்கு வேலை செஞ்சது? லட்சுமணன் தனியாக வந்திருக்கான். சரி சார், அதுதான் ராமாயணத்தில் சொல்லுவேன், பொண்டாட்டி பேச்சு கேட்டு கெட்டவன் 2 பேர், கேட்காம கெட்டவன் 2 பேர். இப்போ நமக்கு என்ன தோன்றது? கேட்டாலும் கேட்டுறான், கேட்காட்டாலும். தசரதனும் ராமனும் கேட்டு கேட்டான், வாலியும் ராவணனும் கேட்காம கேட்டான். இப்போ கேட்காம கேட்டவன் தான் ரொம்ப ஒழிஞ்சு போனான். அதனால் கேட்குறது தேவைலாம். இப்போ நம்ம தப்பிச்சுடலாம் பாருங்க, நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ சொன்ன. அதுதான் ராமர் தப்பிச்சு. மான் பின்னால் போகிறார். எங்கள் கம்பன் பதம் பாருங்க, உலகத்தை 3 அடி மண் கட்டு நின்ன இடத்துல அளந்தவன் இவன். நின்ன இடத்துலையே பானம் போடலாம் முடியும். நீட்டினான், காலை நீட்டுறானா, நீட்டினான் உலகம் 3ம் நின்று அளந்து எடுத்த பாதம். இனிமேல் அவனை மாதிரி எழுத முடியாது சார்.
நின்று அளந்த பாதம், அந்த காலம் நீட்டுறான். இனிமேல் மீட்டும் தாள் நீட்டுதற்கு அண்டம் உண்டோ? இனிமே கால நீட்டுறதுக்கு உலகமே இல்லையாம். ஏன்னா சமுத்திரக்கரைக்கு தான் போயிட்டான். புரிஞ்சதா? துரத்தின் போறார். எதுக்கு பின்னால போனார்? பொன்மான். இவதான் பொன்மான், அது போலிமான். பொன்மானுக்காக போலிமான் பின் பொன்மான் எனச் சென்றான். தன்மானம் உள்ளவன் தன் மானை இழந்தான். புரிஞ்சது? சமுத்திரத்துக்கு இழுத்துன்னு போயிட்டான். அடிச்சான் பானத்தை, கதறினான். ஆசை நீளத்து அரற்றினன். ஏரா லக்ஷ்மணாபயம் சீதாபயம் கதறினான். பர்ணஜால உள்ள இருந்த சீதை ஓடி வரா. உங்க அண்ணா கத்தரர் காதல வேலையா? மன்னி நீங்க உள்ள போங்கோ, எங்க அண்ணாவை யாரும் ஜெயிக்க முடியாது. சீதை அங்க ராமனை சுடு சொன்னா கிளம்புற போது, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடுன்ன போது, அப்போ நீ ஆம்பளை தானான்னு கேட்டார் ராமனை. நான் ஆம்பளை நிரூபிக்கணுமான்னார். கேது இப்போ என்ன லட்சுமணனை சுடு சொன்னா, நீங்கள் ஒரு நாள் பழகினால் உயிரை கொடுப்பார்கள், ஒரு நாள் பழகினால் உயிரை விடுவார்கள். நீங்கள் இன்னும் நின்னா அக்னி பிரவேசம் பண்ணுவேன்னா. இந்த இடத்த நல்லா உபயோகப்படுத்தினவன் 2 பேர், துளசிதாசும் தியாக பிரம்மமும். நீங்கள் என்ன ஒரு வினாடி நின்னா உயிரை விடுவேன்னு அக்னி பிரவேசம் பண்ணுவேன்னு இப்படி கை காமிச்சா பாருங்க, அக்னி வந்துடுத்து. இதை அழகாக பயன்படுத்தினா. அக்னி பகவானுக்கு ஒரு பொண்ணு உண்டு. அவள் சீதையை விட அழகு, சீதை மாதிரியே இருப்பாள். தன்னோட பொண்ணை கொண்டு வந்து பர்ணச்சாலையில் வச்சுவிட்டு சீதையை தூக்கின்னு போயிட்டாராம் அவர். தியாகபிரம்மன் சொன்னார், அவன் அக்னி பிரவேசம் பண்ணுன்னு சொல்கிற போது ஒரிஜினல் சீதையை கொடுத்துட்டு தான் பொண்ணை கூட்டின்னு போனாராம். மாஜானகி. அருமையான பாயிண்ட். செட்ட பெட்டக்கா. அதை தான் சினிமாலாம் காட்டுறான். டூப்ளிகேட் கதாநாயகை வச்சுவிட்டு ஒரிஜினலை கூட்டு போய்ட்றான் பார். இதுலேருந்து வந்தது தான். வாணி மாட்டல்லந்தோ கொப்ப காஜகா கேட்குறார். அப்போது லட்சுமணன் போயிட்டா, ராவணன் வரான் கபட சன்னியாசியா தூக்கிட்டான் குடிசையோடு. ஆமாம், இதெல்லாம் நான் இந்த இடத்துல எங்கள் கம்பன் ஒரு வர்ணிப்பு அருமையாக வர்ணிக்கிறான். ஏத்தாப்பில் ஜடாயு வரார் சண்டைக்கு. இந்த ஜடாயு மேலே 3 தடவை சூலத்தை போட்டான் ராவணன். 3 தடவையும் சூலம் திரும்பி போச்சான். ஐயோ என்னம்மா எழுதுறான் சார், கம்பராமாயணத்தை வேர்டு பை வேர்டு அனுபவிக்கணும். அனுபவித்தேன், திருநெல்வேலியில் அனுபவித்தோம். இருந்தாலும் இன்னும் திருப்தி இல்லை. பாரு, ஒரு தடவை சூலம் போட்டானா திரும்பி போயிடுச்சான். எப்படின்னா, தங்கத்தை விரும்பக்கூடிய பெண்களை தேடி போனவன் அவளுக்குரிய தங்கத்தை கொடுக்க முடியாமல் ஏமாந்து திரும்பி வந்தால் அவளை அடைய முடியாமல் எப்படி இருக்குமோ அதுபோல வந்ததாம். பொன் நோக்கியர்த்தம் புலன் நோக்கிய புண்கணார். அப்புறம் நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், அந்த கிரகிணி அந்த வீட்டுக்காரம்மா வாங்கோ சாப்பிடுங்கோங்கணும். அவள் வாங்கோன்னு கூப்பிட்டுவிட்டு திடீர்னு சமைச்சு வச்சுட்டு ஜோலி வந்துருத்துன்னு போயிட்டு ஆற்றுக்காரரை பார்த்து நீங்கள் போடுங்கன்னா நம்ம சாப்பிட மாட்டோம், திரும்பி வந்துடுவோம். அதுதான் சொல்கிறான், இல் நோக்கியர் இல்வழி எய்திய நல் விருந்தும். அப்புறம் தன்னோக்கிய நெஞ்சுடை யோகியர் தம்மை சார்ந்த மெல் நோக்கியர் நோக்கமும். பகவானுங்க தியானம் பண்ணிட்டு இருக்கிற ரிஷிகள் பகவானை நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்கிற வாழ்கிட்ட போய் ஏமாற்றுகின்ற பெண்கள், தாசி பெண்கள் போய் நின்று அவளை ஏமாற்ற முடியாமல் திரும்பி போனால் எப்படி இருக்குமோ. அதுலேருந்து என்ன பொருள்? இந்த 3 வியாக்கியானத்திலையும் தெரிஞ்சுக்கோங்க. தகுதி இல்லாததை அடைய முற்படக்கூடாது. ராவணன் சீதையை தூக்கின்னு போகிறதுக்கு மறைமுகமாக சொல்கிறார். வேதாந்தத்தை கேட்டுக்கோங்க.
பிறர் விரும்பாதவற்றை நாம் செய்யக்கூடாது. பிறர் விரும்பினதை நாம் செய்ய முடியாத பொழுது எப்படி ஏமாறுவோமோ அதுபோலே. புரிஞ்சுதா உங்களுக்கு? ரெண்டு கருத்து. பிறர் விரும்பினதை செய்ய முடியாதவனும் ஏமாறுவான், தான் விரும்பினதை பிறரிடத்திலே செலுத்த முடியாதவனும் ஏமாறுவான். அது மாதிரி வந்து போய் அசோகவனத்தில் வச்சான் சீதா பிராட்டிய. ராமர் சீதையை தேடின்னு வர்றார். இங்கே வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை. அவர் கோதாவரி எல்லாரையும் திட்டினர், நதியை திட்டினர். ஏன் திட்டினார்னா, சீதை கோதாவரியே காப்பாற்று, மலையை காப்பாற்று, குயிலே காப்பாற்றுன்னா. இந்த கோதாவரி அப்படியே வேகமாக ஃப்ளட்டு வந்து அடிச்சுண்டு போயிருக்கலாம் அரே இந்த குடிசையை. அப்போ ஒருத்தன் கேட்டான், கோதாவரியை ராமர் திட்டியும் நாம் நல்ல நதிங்கிறோமே. கங்கேச்ச யமுனே செய்வ நர்மதா சிந்து காவேரி கோதாவரி சரஸ்வதி. ஏன்னா அதில் கோதான்னு ஆண்டாள் பேர் இருக்கான், அதனால் மன்னிச்சாச்சு. அதனால தான் நமக்கெல்லாம் நல்ல பேர் வைக்கிறா, எவ்வளோ தப்பு பண்ணாலும். புரிஞ்சதா உங்களுக்கு? கபந்தன்னு ஒருத்தன் அவனை எட்டி உதைச்சார். அவன் ஸ்தோத்திரம் பண்ணான் ராமனை ஸ்தோத்திரம் பண்ணான். காண்பார்க்கும் காணப்படும் பொருள்களுக்கும் கண்ணாகி யாதொன்றும் பூணாதாய் நீ ஆண்பாலோ பெண்பாலோ அப்பாலோ எப்பாலோன்னு நம்மாழ்வார் பாசுரத்திலேருந்து எடுக்கிறான். ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியும் அல்லன்னர். சாதாரண ஆண்மகன் இல்லை, புருஷோத்தமன்னு வியாக்கியானம் பண்ணுன்னா. இது என்ன கேளுங்கோ, இனிமேதான் என்ன வியாக்கியானம் இருக்குது. சபரி மோட்சம் வரைக்கும் சொல்ல போகிறேன். இப்போ இந்த கபந்தன் அவன் காட்சியை அளித்த உடனே ராமன் இங்கே ருஷ்யமுக பர்வதத்தில் சூரியன் மகன் சுக்ரீவன் இருக்கான், அவனோட போய் சேர்ந்துக்கோ. கதிரவன் சிறுவனான கனகவாள் நிறத்தினானை, நல்ல செக்கச்சேவேர்னு இருப்பான் சுக்ரீவன்னு, அவனோட போய் சேர்ந்துக்கோ. ஏன்னா இவர் போய் வாலியோடு சேர்ந்துடக்கூடாதுன்னு தேவனாக போனான். சபரி ரொம்ப நாளாக காத்துன்ருக்கா ராமனை அடையிறதுக்கு, பக்தி செலுத்தி. அந்த நாள்லலாம் எல்லா ஜாதியிலையுமே 5 வயசில் கல்யாணம் பண்ணுவா. அவள் வேடர் ஜாதி. இந்த வேடர் ஜாதியில் என்னென்னா நிச்சயதாம்பூலத்தன்னைக்கே எல்லாத்தையும் சமகாரம் பண்ணிவிடுவான், நடக்கிறது, ஓடுறது, பறக்கிறது. அதனால் தன்னால் ஒரு ஜீவனை கொல்லப்படாதுன்னு அவள் கல்யாணமே பண்ணிக்காமல் ஓடி வந்துட்டோம். ஜீவகாருண்ய தத்துவத்தை உலகத்துக்கே பிரகடனம் பண்ணது மதர் சபரி தான். அதுக்கப்புறம் தான் இப்போ நிறைய மதர்லாம் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு மதர் சபரி, நீங்கள் எல்லாத்தையும் சொல்லணும். அவள் மதங்க முனிவரை தேடின்னு வந்தான். வேட்டுவ பெண், தாழ்ந்த ஜாதி. அவர் உள்ளுக்குள்ளே இது மாதிரி ஆசிரமத்தில் உட்காண்டிருக்கார். வெளியில் நிற்கிறா. உள்ளேந்து கூப்பிட்டார், குழந்தை சபரி வான்னர். ரெண்டுட்டார். எவ்வளோ பெரிய ஞானம் அவருக்கு. வந்து சேவிச்ச, நான் வரலாமா? என்ன உன்னை போல் ராமபக்த உண்டா? பார், எல்லா ரிஷிகளுக்கும் குடிசை கொடுத்துருக்கேன், உனக்கு ஒரு குடிசை தரேன், நீ ராம ஜபம் பண்ணு. நான் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் உங்களுக்கெல்லாம் தொண்டு பண்ணுறேன், சாப்பிட பழம் மட்டும் கொடுங்க. சின்ன குழந்தையிலேயே எனக்கு பழம் போகும். தான் சாப்பிட்ற பழத்தில் கடித்து வைப்பா ராமனுக்கு. இழந்த பழம். தியாகபிரம்மன் சொல்கிறார், ஐயோ எத்தனை ரிஷி பத்தினிலாம் காத்துன்னு இருக்கா ராமா, நீ அவளெல்லாம் விட்டுட்டு இந்த குடிசைக்கு தேடின்னு வந்தையே. కనులార సేవించి కమ్మని పలములనొసకి ఇన కులపతి సముఖంబున పునరావృద్ధి రగిత పదమున పొందిన
ತ್ಯಾಗರಾಜನುತ ಎಂತ ನಿನ್ನೆ ವರ್ಣಿಂತುನ್ನು சபரி பாக்ய சபரி உன்ன மாதிரி ராமபக்த உண்டா? ராமா 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 அவ தாழ்ந்த ஜாதி பெண். தினந்தோறும் 3:30 மணிக்கு எழுந்திருந்து இந்த ரிஷிகள் குடிசை வாசெல்லாம் வாசத்தெளித்து கோலம் போட்டு பூ பறித்து வச்சுருவா 4:30 மணிக்குள்ளே. இவ ரிஷிகள்லாம் கதவை திறந்து பார்க்குறா, கோலம் போட்டிருக்கு. உடனே மதங்கட்ட போனால் யார் பண்ணான்னு, நாளைக்கு வெடிக்காலம் 3:30 மணிக்கு நீ உங்கள் ஜன்னலெல்லாம் திறந்து பாருன்னு பார்த்தா இந்த குழந்தை வாசத்தெளித்து பண்ணிட்டுருக்கு. ரிஷிகள்லாம் கண்ணில் தண்ணி விட்டு, ஏம்மா இப்படி 3:30 மணிக்கு எழுந்திருக்கிற, நீ 4:30க்கு எழுந்திருந்தே பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணு. அவள் சொன்னான், நான் தாழ்ந்தவள், என்னோட முகத்தில் நீங்கள் முழிப்பீடா அப்படின்னா, எங்களை விட நீ தான் ராமபக்த அப்படி சொல்லாது. ராஜா ஒருத்தருந்தான், கருத்தால் எந்திருந்தோடனே அங்கே இருக்கிற வேலைக்காரன்லாம் வணக்கம் சொல்லிக்கும். அப்படி ஒருத்தனை கும்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆப்பிள் கொண்டான்னு நான் வந்து வேலைக்காரன் கொண்டு வந்தேன். நானே நறுக்கிக்கிறேன்னா ஆப்பிளை நறுக்கிற போது கத்தி பட்டுருத்து, ரத்தம் வந்தது. அப்போ உடனே நான் அவன் முகத்தில் முழித்தேன், இதான் கத்தி வெட்டிடுத்து, அவனை தூக்கில் போடுன்னான். ஆறு ராஜா இந்த இவன் கத்தியை வெட்டின்றதுக்கு தூக்கில் போடுறதுக்கு முன்னால் கடைசி ஆசை கேட்பாளே, ராஜாட்ட கொண்டு வந்து நிறுத்தினான். உன் கடைசி ஆசை என்னன்னா, ஆசே நீங்கள் ஏன் மூஞ்சியில் முழிச்சதுனால கத்தியில் நறுக்கின்ற, நான் உங்கள் மூஞ்சியில் தான் முழித்தேன். இப்போ தூக்கு மேடைக்கு போகிறேன். அப்போ தான் உணர்ந்தான், அதே இப்போ இவன் மூஞ்சி வசதியா அவன் மூஞ்சி வசதியா. எல்லாருமே உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், இன்னொருத்தர குத்தம் சொல்லாதீங்க. அதனால தான் சாத்திரத்தில் வச்சா நீ எழுந்திருந்தோடனே கையை சுத்தம் பண்ணி பார்த்துக்கோன்னா. ஏன்னா நீ இன்னொருத்தர் முகத்தில் முடிச்சேன்னு சொல்லுவியோ. இப்போ நீ இப்படி கையை பார்த்து எழுந்திருந்தேன்னு வச்சுக்கோ, ஏதாவது ஆச்சுன்னா நீ தான் பொறுப்பு. அது புரிஞ்சுட்டா? அடுத்த வாழை மனம் புண்படும்படியாக பேசப்படாது. அடுத்த வாழை எப்போ சொல்கிறோமோ அடுத்த வாளுக்கு நம்ம தான் அடுத்தவன் தானே. அவன் விளக்காரன் சொன்னான், இன்னொருத்தரை பார்த்து இப்படி நீ ஒரு கை காமிச்ச, உன்னை பார்த்து 3 விரல் இருக்கு, நீ இப்படின்னா போச்சு. புரிஞ்சுக்கோங்க தர்மத்தை. மதங்கர் மோட்சம் போனார், ராமர் இப்போ வந்துட்டார், பழத்தெல்லாம் கொடுத்தார் சபரி. இங்கே ருஷ்யமுக பர்வதத்தில் சூரியன் மகன் சுக்ரீவன் இருக்கான், ராமா அப்படின்னு சொல்லிட்டு யோக மாயையில் தன் உடம்பை நீக்கி மோட்சம் போனாளாம். இவன் மோட்சம் போனாங்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு ஒருத்தன் சுவாமி தேசிகன் அழகாக சொன்னார். மோட்சத்தை கொடுக்குற ராமனே சாட்சியாக நிற்கிறானாம். சபரி மோட்ச சாட்சி பூதா, சபரி மோட்சம் போகிறதுக்கு சாட்சி பூதனாக நிற்கிறான். எவிடன்ஸ் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. சபரி மோட்சம் போனதுக்கு யார் சாட்சி? மோட்சம் தரவனே சாட்சி. அதுதான் எல்லாரும் உணருங்கள் தயவு பண்ணி. நமக்கு மோட்சம் பகவான் கொடுப்பான், பகவானே பக்கத்தில் இருப்பான். உனக்கு எப்போ நல்லதெல்லாம் தினம் நடந்துட்டுருக்கோ ராமன் உன் கூடவே இருக்கான். நீ ராமநாமா ஒழுங்காக சொல்லியிருக்கேன்னு அர்த்தம். எப்போ கேடு வந்ததோ அன்னைக்கு நீ சொல்லலேன்னு அர்த்தம். புரியுறதோ? அன்றைக்கி நீ ஏதோ குத்தம் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க. சபரி மோட்ச சாட்சி பூதா. அதனால் சபரி மோட்சம் போவதற்கு சாட்சி பூதனா நின்று ராமலட்சுமணாள் வரா. அங்கே ருஷ்யமுக பர்வதத்துலேருந்து சுக்ரீவன் பார்த்துட்டான். அவனுக்கு பயம். வாலி அனுப்பினவா வராளோன்னு அனுமாரை கூப்பிட்டான். என்ன கேளு இந்த வியாக்கியானத்தை. அனுமாரை கூப்பிட்டான்.
போய் பார்த்துன்னுவான். அனுமார் பிராமண பிரம்மச்சாரியாக வரார், கல்யாணம் ஆகாதவன் மாதிரி வரார். ஏற்கனவே கல்யாணம் ஆகல, இன்னும் பிரம்மச்சாரியாக வரார். ராமலட்சுமணால் தேடிண்டு வரவாளை அங்கேருந்து பார்த்த ஆஞ்சநேயர் இவாளை பார்த்தா தெரியறது இந்தையில் சிறிது துயர் சோர்வுற நொந்து அமர்ந்தவன் அனையர் அந்தரத்து அமரராவார். தேவாள் மாதிரி இருக்கார், ஆனால் மனுஷாள் மானிடப் படிவர். ஓ, தர்மம் வேறே பொறுமை வேறேன்னு இல்லை இவாள்கிட்ட. அன்பு வேற பண்பு வேற இல்லை, எல்லாம் இருக்கு. ஆனால் எதையோ தொலைச்சுட்டு வரா. எதை தொலைச்சுட்டு வரார்னு சொல்கிறார் அனுமார். என்ன கேளு, சிந்தனைக்கு மயர் சிந்தனைக்கு உரிய பொருள் தேடுதற்கு உருநிலையர். மயக்கத்தை தரக்கூடிய பொருளை தொலைச்சுட்டு தேடிண்டு வரார்னர். Sakala
ख्यात श्री रामदूतगा पवन तर्पवगा मंगलाग्रा शिखावान सीता शोकापहारी संग विजयी लक्ष्मण प्राणदाता आनेगा पेड़ जात्रे गगन जलनिधे गणे दीक्षितोयगा श्रीमान हनुमान मम मनसि वचन कार्य सिद्धमतिं तनोतु पेपर कुंदुको हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे இந்த ஓரமா போட்ரு கீழே हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे पार्वती पतये जानकी कांत स्मरणे सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम जय गजेंद्र वरदुनि की प्रहलाद वरदुनि की कंबनाटाழ்வார் மகராஜ் की जय வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமி की அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்காயே அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் ஒன்று அழித்து காப்பு. ராதே கிருஷ்ணன். எல்லாரும் கல்கண்டு வாங்கிக்கோங்க.